இப்போ கொஞ்சம் எல்லாரும் சிவபுராணம் படிக்கிறாங்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அந்த சிவபுராணத்தை மட்டும் நிறைய படிக்கிறோம். அப்போ அந்த 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது காதலன் காதலி, இந்த 4 மார்க்கங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணுமா. அதனாலதான் 4 பேர் காட்டிய வழி, 4 பேர் காட்டிய வழி. சிதம்பரத்தில் 4 பேர் 4 வாசல் வழியாக தரிசித்தார்கள் நடராஜ பெருமானை. அது மாதிரி இறைவனை ஒன்று அப்பா பிள்ளையாக கருதணும், ஞானசம்பந்த பெருமான் சொன்னது போல. இல்லையா தலைவனாக ஏற்றுக்கொண்டு தொண்டனாக இருந்து சேவை செய்யணும், அப்பர் பெருமானை போன்று. இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போன்று தோழனாக கருத வேண்டுமா. தோழன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் தோழன் கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். அதனாலதான் கல்யாணத்தை சிவபெருமான் தடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முதல் கல்யாணத்தை தடுத்தார். ஆனா அவரே கடைசியில 2 கல்யாணத்துக்கு ஒப்புதல் கொடுத்தார். எப்படிப்பட்ட ஏன் சிவபெருமானை தோழனாக ஆக்கி கொண்டார். அதனால 2 கல்யாணம் பண்ணி வச்சார். அப்ப அந்த 2 கல்யாணத்துக்கும் என்ன காரணம்னா தோழனாக இருந்தார். இறைவனை சிவபெருமானை தோழனாக கருதினார். அதனாலதான் பறவையாரிடத்தில் சிவபெருமான் தூது போனார். என் மனைவி என்கிட்ட கோச்சுன்னு இருக்கா சாமி, நீ பாட்டுக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. நான் ஆசைப்படலாம், நான் எப்பெல்லாம் குற்றம் பண்றனோ அப்பெல்லாம் தடுக்கணும்ன்றது தானே உன் வேலை. நான் 2வதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது என்னை தடுத்துருக்கணும்ல. டே பண்ணிக்கடா. வாரியார் சுவாமிகள் சொல்வார், என் குருநாதர். அவர் என்ன சொல்வார்னா, ஒரு வேலைக்கு ஆண்கள் எல்லாம் 2வது கல்யாணம் பண்ணிக்கணுமா. என்ன சுவாமி இப்படி சொல்றீங்கன்னு எல்லாரும் பார்த்து வியப்பா கேட்டா, சுவாமி ஒருவனுக்கு ஒருத்தின்றது தானே நம்ம பண்பாடு, 2வதாக கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? அப்ப வாரியார் சுவாமி சொன்னார், டே அப்பா அது எதுக்குன்னா நரகத்துல அதிகமா வேலை இருக்காதுடா உங்களுக்கு எல்லாம்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேயே அனுபவிச்சிடுவேன்றதான் சொல்லாம சொன்னாரா. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைக்கிறாரா, 2வதா கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் சொன்னேன், நான் நினைச்சேன், தடுத்துருக்கணும்ல. அந்த 2வது கல்யாணம் பண்ணது முதல் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. அவ என் மேல கோச்சுன்னு இருக்கா. நான் யார தூது விடுறதுன்னு எனக்கு தெரியல. நீதான் தோழன் ஆயிற்று, 2 கல்யாணத்துக்கும் சாட்சி நீதானே இருந்த, அதனால போயிட்டு வா, என் முதன் மனைவியை சமாதானப்படுத்து. அப்படி சமாதானப்படுத்துவதற்காக இறைவன் சிவபெருமான் போன இடம்தான் திருவாரூர். 1 முறை அல்ல 2 முறை போனாரா. ஒரு முறை அடியாரா போனார். ஏம்மா கொஞ்சம் பார்த்து, ஏதோ தப்பு எல்லா மனுஷனும் பண்றது தான். அந்த சிவபெருமான் தலையில ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே சந்திர பகவான், அவன் 27 பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்னம்மா 2 தான், கொஞ்சம் மன்னிச்சிடக்கூடாத. ஏன் சுவாமி 2? என்னை கைப்பிடிக்கும் போது என்ன சொன்னார் அவர்? என்ன சொன்னார்? உன்னை தவிர வேற யாரையும் தொடமாட்டேன்னு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா தாலி கட்டினார். நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஏதோ ஆசைப்பட்டுட்டான் 2வதா கல்யாணம் பண்ணிக்கினான், மன்னிக்கலாம் இல்லையா. தப்பு பண்றவன் மனுஷன், தப்பை மன்னிக்கின்றவன் பெரிய மனுஷன். பெரிய மனசு பண்ணி மன்னிக்கலாம் இல்ல. நான் ஏத்துக்க மாட்டேன் சுவாமி, போங்க போ. சரி, இந்த போயிட்டார். போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட சொல்றார், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அந்த அம்மா கேட்க மாட்டேன்றா. நீங்க எப்படி போனீங்க? நான் சுயரூபத்திலேயேவா போக முடியும், சிவனாகவா போக முடியும்? தூது போறேன் இல்லையா, அடியாரா போய் தூது சொல்லலான்னு போனேன் அப்படின்னார். அதான பார்த்தேன், நீ சிவபெருமானா போயிருந்தா உடனே ஓகே சொல்லியிருப்பா. நீ சிவபெருமானாக போகல, இப்ப போ சாமி சிவபெருமானாக. ஏண்டா டே அப்பா, 2வதா நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டான்னு என்னமோ வேலை வெட்டி இல்லாதவ மாதிரி உன் பொண்டாட்டி கிட்ட தூது அனுப்புறியே, இது நியாயமா? ஆமா சுவாமி, ஆமா நியாயம்தான். நான் 2வதா கல்யாணம் பண்ணும்போது தடுத்துருக்கணும்ல. கற்றா தாலின்னு யார் சொன்ன? திருவொற்றியூர்ல சொல்லிட்டார். இப்ப அப்ப திருவொற்றியூர்ல கல்யாணம் பண்ணிடும் போது தடுத்திருக்கணும் இல்ல.
திருவொற்றியூர் சாதாரணமானதில்லை. பட்டினத்தார் சொல்றார், வாவி எல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீர், காவணங்கள் எல்லாம் கணநாதா, மூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னார். வாழ்க்கையில ஒரு முறையாவது பட்டினத்தார் சமாதியை போய் பார்த்துட்டு, பக்கத்தில் இருக்கிற வடிவுடை அம்பாலை போய் பார்த்துட்டு, அந்த திருவொற்றியூர்ல நம்ம பாதம் பட்டதேன்னு அப்படி அந்த திருவொற்றியூர் மண்ணை எடுத்து கண்ணில் ஒத்திக்கணுமா. பட்டினத்தார் சொல்றார், வாவி எல்லாம் தீர்த்தம், மணல் எல்லாம் வெந்நீர், காவணங்கள் எல்லாம் கணநாதா, மூ உலகில் ஈது சிவலோகம்னார். பூமியில எதுனா சிவலோகம்னா அந்த திருவொற்றியூர்னார். என்றென்றும் மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர்னார். அங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது தடுத்திருக்கலாம் இல்ல, அதுக்கு காரணகத்தான் நீங்க தானே. இப்ப அதனால போயிட்டு வாங்க தூது. ரெண்டாவதா சிவபெருமான் சிவவேடத்திலேயே போனார். அம்மா ரெண்டாவதா யார் உங்களை உள்ள விட்டது? நான் யார் தெரியுமா? நீ யார் வேணா இருந்துட்டு போங்க. அம்மா நான் தான் நீ வணங்கக்கூடிய சிவபெருமான். ஆ சுவாமி நீங்களா? வாங்க. அம்மா நான் முன்னையே வந்தேன். அப்ப அடியாரா? ஆமா நான் தான். சுவாமி இந்த பெண்களுக்கே என்ன சொல்லுவான், என்னை விட்டுட்டு அந்த மனுஷன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கினார், அதுக்கு நீங்களும் சம்மதம் சொல்லியிருக்கீங்களே, நியாயமா சுவாமி? உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா? ஏதோ தெரியாம பண்ணிட்டம்மா, விடு. அப்போ பறவையார் சொல்றார், சுவாமி ஊடலை தீர்ப்பதற்கு தாங்களே வந்திருப்பதுன்னா ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம நியாயமாக நடந்து கொண்டால் சிவபெருமானே தூது போவாரா? அப்பனா என்ன அர்த்தம்? தோழ மார்க்கம் அப்படின்னு அர்த்தம். நண்பனாக ஏற்றுக்கொள்ளுதல் இறைவனை. எந்த வகையிலேயாவது இறைவனை அடைய வேண்டுமானால் 4 வழி. அதுல ஒரு வழி சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், தாச மார்க்கம், இப்ப இருக்கிறது தோழ மார்க்கம், நட்பு மார்க்கம்னு. இப்போ மாணிக்க வாசக பெருமான் சத்புத்திர மார்க்கத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஞான சம்பந்தவர் சன்மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார். காதலன் காதலி. அப்போ ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து என்னெல்லாம் பாடலாம், அது மாதிரி பாடினார். இப்பெல்லாம் என்ன பண்ற, காதல்னாவே வேற மாதிரின்றார். ஆனா ஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? காதலாகி கசிந்துன்னார். எதை? ஆண்டவனிடத்தில் நாம வைக்கக்கூடிய அன்பு காதல்னார். இப்பெல்லாம் காதல்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இங்க சொல்லுகிற பொழுது சிவபுராணம் திருவாசகம் ரொம்ப ரொம்ப உயர்வானது. அடுத்த மதத்தில் இருந்திருந்தாலும் கூட குடியரசு தலைவராக இருந்த மறைந்த தெய்வ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கடைசி வரைக்கும் தன்னுடைய மூச்சை விடுகின்ற வரைக்குமோ இறைவன் திருவடி சேர்ற வரைக்குமோ அவர் பாக்கெட்ல நிரந்தரமா ஒரு புத்தகம்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா அது திருவாசகம். இது ஒண்ணு போதும் நம்ம திருமுறைக்கு, இது ஒன்னே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அவர் அடுத்த மதத்தவர். ஆனா அவர் வைத்திருந்தது எது அப்படின்னு கேட்டா பாக்கெட்ல குரானை வைத்தில்ல, அவர் என்ன வச்சிட்டு இருந்தார்? திருவாசகத்தை வைத்திருந்தார். கடைசி வரைக்கும் அவருடைய பாக்கெட்ல உயிர் விடுகிற பொழுது கூட திருவாசகம் இருந்தது. இன்னொன்னு, எல்லா ஆராய்ச்சி பண்ற பொழுதும் அதே மாதிரி ஏவுகணையை ஏவுகிற பொழுதும் அவர் ஒவ்வொரு முறையும் குரான் ஓதிட்டு அந்த ஏவுகணையை ஏவவே இல்லை. இது சரித்திரம். அவருடைய வரலாற்றில் படிக்கிற பொழுது அவரே கைப்பட எழுதிய புத்தகத்தில் உள்ளது, வேற எதுலையும் இல்லை. எழுதிய புத்தகத்தில் இருக்கு. என்ன சொல்றார்? ஒவ்வொரு முறையும் நான் ஏவுகணையை ஏவுகிற பொழுதும் சரி, அணு ஆராய்ச்சியை செய்த பொழுதும் சரி, நான் திருவாசகத்தை படித்துவிட்டுத்தான் நான் ஒவ்வொரு முறையும் அந்த ஏவுகணையை ஏவினேன்றார். அவ யோசித்து பாருங்க, நம்ம எல்லாம் படிக்க வேண்டியது எப்பேற்பட்ட திருவாசகத்தை படிக்கணும்னு. ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, என்னது? திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் அதை அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு பாட்டு இந்த இடத்துல சொல்லலான் இருக்கேன். ஏன்னா நிறைய அவர் கொடுத்துட்டார். ஆனா அந்த நிறைய கொடுத்ததுல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒன்றை போற்றி திரு அகவல்னு ஒண்ணு இருக்கு. போற்றி திரு அகவல் இதெல்லாம் படிச்சோம்னா நம்ம மனுஷனா ஏண்டா பிறந்தோன்னு நமக்கு நிச்சயமா நம்ம எல்லாம் உணர்வோம். இன்னொன்னு, நிறைய பாவங்கள் செய்ய மாட்டோம். உடனே கேட்டுறாதீங்க, பாவம்னு ஒண்ணு இருக்கா? நாங்கெல்லாம் என்ன பாவம் பண்றோம்? நம்ம எல்லாம் என்ன பாவம் பண்றோம்?
நான் சொல்லுங்க, வள்ளலார் பெருமான் சொல்றார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயரார் பயிரை அழித்தேனோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ. கடைசியா சொல்வார், தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. 44 வகையான பாவம் பண்றோமா அன்றாட வாழ்க்கையில, தினமும் பண்ற பாவம் இது. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளவு பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றார், 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டுறார், தினமும் மனிதர்கள் செய்யக்கூடியது. அப்போ இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் விடுவிப்பது எதுடான்னா இறை தொழுகை. நம்ம இறைவனை வணங்குவதுதான் நம்மளை பாவத்திலிருந்து. காசியில குளிச்சா எப்படியோ அது மாதிரி இறைவனை வணங்க 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 நம் கர்ம வினைகள் குறையும்ன்றார். அப்ப அது போல சொல்லும் பொழுது கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, என்ன பாவம் செய்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ அப்படிங்கிறார். அப்போ எல்லா பாவத்துக்கும் விமோசனம் உண்டு. ஆனா கடவுளை திட்டுற பாவத்துக்கு மட்டும் விமோசனம் இல்லையா. ஏன் நம்மள நிறைய திட்டின்னு இருக்கிறோம். என்னென்ன உளுந்து உளுந்து சாமி கும்பிடுறோம், சுவாமி எங்களுக்கு தான் நிறைய சோதனை கொடுக்குறீங்க சாமி, சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லாத்தான் சுவாமி இருக்கிறாங்க. எல்லார் முகத்திலையும் சிரிப்பு தெரியுது. எல்லாருக்கும் அப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க சுவாமி, சாமி கும்பிடுறதுனால எனக்கு பிரச்சனை. அதெல்லாம் அர்த்தம், ஏற்கனவே அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா கடவுளை வணங்கி 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 சேர்த்து வச்சுட்டாங்க. என்னத்தை? திருவருளை சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த ஜென்மத்தில் அவரால் வணங்குறதுக்கு பாக்கியம் இல்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இல்லைன்னா வணங்க முடியாது. திருச்செந்தூர் தலத்தை மிதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால் மட்டும்தான் மிதிக்க முடியும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் வாய்ப்பே இல்லை. எத்தனையோ கோடி செல்வம் இருக்கும், திருச்செந்தூர் போகணும் 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 நினைப்பமே தவிர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, வணங்குவதற்கும் வாய்ப்பு இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கூப்பல்லேன்னு அர்த்தம். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தா வணங்கலாம், இல்லைன்னா வணங்க முடியாது. அப்ப வணங்க முடியாததற்கு என்ன காரணம்? அவன் அருள் இருந்தா வணங்கலாம். அது மாதிரி சில பேர் சாமி கும்பிடாம இருக்காங்களே, அதனால நஷ்டம் யாருக்கு? இங்கிருந்து காசிக்கு போறோம், கங்கை அழுக்கா இருக்கு, குளிக்க மாட்டேன்னு சொன்ன கங்கைக்கு நஷ்டம். காவேரிக்கு போறோம், காவேரி அழுக்கா இருக்கு, காவேரியில குளிக்க மாட்டேன்னு சொன்ன காவேரிக்கா நஷ்டம். யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அது மாதிரி பிறவி அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய நாம் இந்த ஜென்மத்தில் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இறைவனை வணங்கி 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 இன்னருளை சேர்த்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பிறவி இருக்குமானால் அந்த பிறவியிலே நமக்கு துன்பம் இருக்காது. இன்னொன்னு, முக்தியே அடைஞ்சிட்டா கூட நம்ம பிள்ளைங்க நலமா இருப்பாங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. சரி, அரிதான பிறவின்னு சொன்னீங்களே, அந்த பிறவி எப்படி வந்ததுன்னு மாணிக்க வாசக பெருமான் போற்றி திரு அகவல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல சொல்றார். இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க எல்லாம் கத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவமே பண்ண மாட்டோம். நம்ம எப்படா பிறந்தோம் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அதுக்கு சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார்? யானை முதலாக எறும்பு ஈராயிர ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்துன்றார். யானை முதல்ல எறும்பு ஈராயிர ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்துன்றார். இந்த கல்யாணம் ஆயிடுச்சு,
கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் சேருகிற பொழுது அந்த ஆணினுடைய விந்தாகப்பட்டது பெண்ணினுடைய யோனியுள் சேருகிற பொழுது வெளியிலிருந்து ஏதோ ஒரு பொருள் உள்ள வருதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, அதை வெளியில போன்னு கோடிக்கணக்கான கிருமிகள் வெளியில தள்ளுமா. அதுல ஏதோ லட்சத்துல கோடியில ஒண்ணு அப்படி உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகுதான் கரு. அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவினுடைய வயிற்றில் 2 மாசம் இருக்கணும். அப்பாவினுடைய வயிற்றில் 2 மாசம் இருக்கணும். அதுக்கப்புறமாகத்தான் அது அம்மாவினுடைய அந்த யோனியில போகுமா. ஆனா வெளியில இருந்து ஏதோ ஒண்ணு வருதுன்னு தட்டி தட்டி வெளியில அடிச்சுட்டே இருக்குமா, அடிச்சு விரட்டுமா. யோசிச்சு பாருங்க. இத்தனையும் தாண்டி அதுக்கப்புறமா அது உள்ள போய் கர்ப்பம் தரிக்கிற பொழுது 1 மாசம். இந்த 1 மாசம் ஆகுது. 1 மாசம் 45 நாள் முடிஞ்சாதான் டெஸ்ட் எடுப்பாங்க எல்லாரும். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, மானுட பிறப்பனுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமியில் செருவினில் பிழைத்தோம். இந்த மாதா உதிரம் என்று சொல்லக்கூடியது மாசம் வரக்கூடிய அந்த உதிரத்தில் இருந்து இந்த கிருமி என்று சொல்லக்கூடியது போய் சேர்ந்து அந்த உதிரத்தோடு இந்த கிருமி சேர்ந்ததுக்கு அப்புறமாகத்தான் அந்த குழந்தை என்கின்ற ஒன்று உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகிற பொழுது 1 மாசம் ஆகிறதுக்கு ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் 1 மதி தாண்டி இருமையில் பிழைத்துன்றார். 1 மதின்னா 1 மாசம்னு அர்த்தம். இந்த 1 மாசம் ஆன உடனே இப்பெல்லாம் டாக்டர் சொல்லிடுறாங்க, அம்மா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். என்னது, 45 நாள் முடிஞ்ச உடனே டெஸ்ட் எடுப்பாங்களே, அங்க இருக்கிற டாக்டர் அம்மா சொல்லிடும், ஆணோ பெண்ணோ என்ன சொல்லிடுவாங்க, ஆமாம்மா இப்பெல்லாம் படியேறக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது, 2 வீலர்ல போகக்கூடாது, 4 வீலர்ல போகக்கூடாது, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். அப்பெல்லாம் 16 பிள்ளை பெற்றா நம்ம பாட்டியெல்லாம், ஒரு ரெஸ்டும் எடுக்கல. என்னைக்காவது நம்ம பாட்டி சொல்லியிருப்பால ரெஸ்ட் எடுத்தேன்னு. ஆமா, அரியாய் போடி, நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தேன், இடுப்பு வலி எடுத்தது 1 மணி நேரத்துல உங்க அப்பம் பிறந்தான் அப்படிம்பாங்க. உண்டா இல்லையா? ஆனா இப்போ பெருமையா பெண்கள் சொல்லிட்டு இருக்கோம், என்னன்னு, எனக்கு திருநெல்வேலியிலேயே இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல தான் எங்க அப்பா தலைப்பிரசவம் பார்த்தார், 3 லட்சம் செலவாச்சு. எத்தனை லட்சம்? ஆமா, 300 ரூபாவில் முடிய வேண்டியது 3 லட்சம் செலவாச்சு. 1க்கு மேலாம் வேணாம், போதும். அதை 1த்தை வச்சே நம்மளால கரை சேர்க்க முடியல. அதுக்கே படாத பாடு, வயிற்ற கிழிச்சு வெளியில எடுத்து அது படுத்துற பாடு இருக்குது பாரு. பூஸ்ட கலக்கு, எனக்கு வேணாம், சர்க்கரைய போடு, என் கண்ணு முன்னாடி போடு, ஏற்கனவே போட்டேன்டா, என் கண்ணு முன்னாடி போடு, சர்க்கரை டப்பாவில் ஹார்லிக்ஸ கலை, அது படுத்துற பாடு கொஞ்சமா இல்லை. அதனால இங்க சொல்லுகிறார் பாருங்க, சாதாரண பிறவி அல்ல. அதனாலதான் அவை பிராட்டி இதை அறிந்துதான் சொன்ன, அரிது அரிது மானுடராய் பிறத்தல்லது. அதை விளக்கமாக சொல்லுகிறார் யாரு? மாணிக்க வாசக பெருமான் 8ஆம் திருமுறையில சொல்றார். என்ன சொல்றார்? 1 மதி தாண்டில் இருமையில் பிழைத்தும்ன்றார். இருமையில் பிழைத்து ஒரே ஒரு மதி, அந்த 1 மதியில ஒரே ஒரு அணு என்று சொல்லக்கூடியது உள்ள போன உடனே அது வெளியில தள்ளுது. அதையும் தாண்டி இது முந்து என்று சொல்லி முந்தி போய் அந்த கரு உற்பத்தி ஆன உடனே அது எப்படா இருக்கும்னா, தாண்டிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்கு. நெட்ல போட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க, எவ்வளவு பெருசு இருக்கும். கடுகை விட சிறியது. கடுகு எவ்வளவு இருக்கு? அதை விட சிறியதான். அதுக்கு பேர் தாண்டிக்காயின்னு பேரு. அதை விட குட்டியா இருக்குமா. அது அப்படியே ஒரு சின்ன ஒரு முட்டை இத்தினூண்டு, அது உற்பத்தி ஆகுதுன்றார். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தோம். இருமதி 2 மாசத்துல இந்த வெளியில இருந்து அடிச்சு திறத்துச்சு இல்ல, அது உள்ள போய் கொஞ்சம் பெருசான உடனே அது என்ன நினைக்குதான், அச்சோ இது என்னடா இருட்டுல வந்து மாட்டிக்கிட்டமேன்னு நினைக்குதான். அந்த கரு என்று சொல்லக்கூடியதை நினைக்கிற பொழுது ஒருமையில் பிழைத்தோம். இந்த 1 போய் அங்க சேர்ந்த அடுத்த வினாடி கொஞ்சம் பெருசாகுது. கொஞ்சம் பெருசான உடனே இந்த அம்மா என்ன பண்றா, வாந்தியா எடுக்கிறா. என்ன பண்ற, அவளுக்கு தலை சுத்தல் வருது. எதை சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்குது. வெளியில அவ வாந்தி எடுக்கும் போது வெளியில வந்துருவோமோன்னு ஒரு பயம் இருக்குதான். அதுலயும் பிழைக்கிறாங்களாம்.
பிழைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். மும்மதி தண்ணீர், இந்த 3 மாசம் வரைக்கும் டாக்டர் சொல்லுவாங்க கம்ப்ளீட்டா நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப வேகமா நடக்க கூடாது, ரொம்ப வேகமா எழுந்திருக்க கூடாது, எல்லாம் சொல்லி முடிச்சா. ஏன்னா அப்பதான் அது கன்ஃபார்மே பண்ணுவாங்களாம். 3 மாசம் ஃபுல்லா 90 நாள் முடியணும். அதனால இங்க சொல்றார் மும்மதி தன்னுள், அவர் சொல்றார் ஒருமையில் பிழைத்தும்னார். மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேர் இருள் பிழைத்தோம். இப்பெல்லாம் நம்ம முகம் தெரியணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பளிச்சுன்னு லைட்டு, கண்ணாடி முன்னாடி போனா கூட கண்ணாடியாண்ட ஒரு லைட் இருக்கும், அப்பதான் இந்த முகம் அங்க பளிச்சுன்னு தெரியும்னு. இருள் என்று சொல்லக்கூடியது அங்க என்ன, ஒரு 1000 வாட்ஸ் பல்பா இருக்கு, இருட்டு. 1000 அமாவாசை சேர்ந்தா ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஒரு இருட்டு. ஐயோ நான் இந்த இருட்டுல வந்து மாட்டிக்கினே, என்னை வெளியில விட்டுடுங்களேன்னு தான் அந்த கரு. ஆனா விட முடியுமா, விடவே முடியாதுன்றார் மாணிக்க வாசக பெருமான். அதுக்கு அடுத்து சொல்றார் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தோம். 5 மாசம் ஆகுது, அப்பதான் என்ன ஆகுதான், இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி ஆகுதான். அப்படி உற்பத்தி ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமா வளருகிறது, இந்த சதை பிண்டங்கள் எல்லாம் வளருகிறது. அதுக்கு அடுத்து சொல்றார் 6 திங்கள் ஊர் அலல் பிழைத்தோம். 6 திங்கள், 6 மாசம் ஆன உடனே உருவம் வந்துருச்சு. ஆனா ஏற்கனவே உதிரும், அந்த உதிரத்துக்குள்ளதான் இந்த கரு உற்பத்தி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா அதுல அங்கங்க இருக்கிறது என்ன தெரியுமா, கர்ப்பப்பைக்குள்ள தண்ணி. என்ன தண்ணி, உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணிக்குள்ளதான் இந்த கரு இருக்கு. ஆனா அரிக்குது உடம்பெல்லாம், சொரிய முடியுதான்னா முடியல. ஏன் இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல, ஒரே என்ன பண்ணிருக்கான், படுத்தபடி தானே இருக்கணும், வேற என்ன வெளியிலேயே வர முடியும், வர முடியாதுல்ல. அதனால அரிக்குது உடம்பெல்லாம், சொரிய முடியலன்ற. அரிச்சா சொரிய முடியுமா, சீப்பை வச்சு சொரியலாமா, இல்ல அம்மா தான் கையை விட்டு உள்ள போய் ஐயோ குழந்தைக்கு அரிக்குதுன்னு சொரிய முடியுமா, இல்ல ஏதாவது ஃபேன் எதனா போட முடியுமா, ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ளதான் இருந்தாகணும், வேற வழியே கிடையாது இல்லையா. அப்போ அந்த 6 திங்கள் என்று சொல்லக்கூட ஊர் அலல் பிழைத்துன்ற, அப்படி அரிக்குமா, அவ்வளவு கஷ்டமா இருக்குமா உள்ள. அதுக்கு அடுத்து சொல்றார் 7 திங்களில் தால் புவி பிழைத்தும். இந்த 7 மாசம் ஆயிடுச்சு, உள்ள கரு இருக்கிறது, மேல என்ன குடல், மேல நம்ம சாப்பிடுற ஜீரண பை இருக்குல்ல அது இருக்குது, கீழே என்ன இருக்கு, இவ டிவி சீரியல் பார்த்துட்டு இந்த பொரோட்டாவை உள்ள தள்ளுறாளாம். ஆமா, என்ன சாப்பிட்டுட்டு, பொரோட்டாவை சாப்பிட்டுட்டு உள்ள தள்ளுறாளாம் டிவி சீரியலை பார்த்துக்கிட்டே. அந்த குழந்தை சொல்லுதான், ஐயோ இதை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதேம்மா, இதை போய் திங்கிறியம்மா, இதை சாப்பிட்டா ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காதேம்மா, இதை சாப்பிட்டா என்னென்னமோ வியாதி வருதுன்னு சொல்றாங்களே, உன் நாக்குக்கு டேஸ்ட் ஆகுதுன்னு இந்த கருமத்தை திங்கிறியேன்னு அந்த குழந்தை உள்ள இருந்து சொல்லுதான். என்ன பண்றது, ஐயோ எங்கன்னா வழி இருந்தா ஓடியே போயிடலாமே, ஆனா ஓட முடியாது. எங்கன்னா ஓட முடியுமா, ஒளிய முடியுமா? அதை விட இன்னொன்னு, ஓடலாம் ஒளியலான்னு பார்த்தாலும் கீழே இருக்கிற குடல் மலை குடல். எது, இந்த 1 2 இருக்குது இல்ல, அது எங்கடா இருக்குதுன்னா கீழே, இந்த குழந்தைக்கு கீழே தான் இருக்குதான். போலாமா, முடியுமா, முடியாது. எப்ப சொல்ற 7 திங்களில் தால் புவி பிழைத்துன்றார். ஐயோ கீழே விழுந்துருவோன்னு அந்த குழந்தை பயப்படுதான், கீழே விழுந்துருவோமோன்னு அந்த குழந்தை பயப்படுதான். அதனால கெட்டியா எதையாவது பிடிச்சிக்கலாம்னா பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அங்க உள்ள, ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அப்போ இங்க சொல்றார் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தோம். இந்த 8 திங்கள் இருக்கு, 8வது மாசம், அம்மாவுக்கும் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம். அவ இப்படி படுத்தா இப்படி சாயணும், இப்படி படுத்தா இப்படி சாயணும், இப்படிதான் படுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருப்பார். அவளும் கஷ்டப்பட்டு, உள்ள இருக்கிற குழந்தையும் கஷ்டப்படுது. எப்படா வெளியில போவோன்னு, எப்படா வெளியில போவோன்னு கஷ்டப்படுதான். அதுக்கு அடுத்து சொல்றார் பாருங்க, 9 வரு தரு துன்பமும் பிழைத்தும். 9 மாசம் ஆயிடுச்சு, எப்படா இதை விட்டு வெளியில போகலான்னு அந்த குழந்தை நினைக்குது. அப்பயும் நம்ம டாக்டருங்க என்ன பண்றாங்க, நார்மல் நோ,
நார்மலுக்கு வழியே இல்லை, அறுத்து எடுத்தா உண்டு. பெரிய ஆபரேஷன், சிசேரியன், அப்புறம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால சொல்றாரு 9 வரு தரு துன்பமும் பிழைத்தும். இந்த 9 மாசத்துல முடிவு பண்றாங்க சுகப்பிரசவமா அல்லது ஆபரேஷனான்றத முடிவு பண்றாங்க. 10வது மாசத்துல சொல்றார் டக்க தச மதி தாயோடு தான் படும் துக்க சாகரத்தில் துயரடியை பிழைத்தோம். பிரசவம்னா ஒரு காலத்துல ஈஸியா இருந்துச்சு. பிரசவம்னா ஒரு காலத்துல என்னவா இருந்தது? ரொம்ப ஈஸியா இருந்தது. அந்த காலத்துல பாட்டிங்க எல்லாம் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே அப்போ ஒரு வாழ்த்து சொல்லி இருப்பாங்க. என்ன வாழ்த்து? 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இந்த பாட்டிங்களுக்கெல்லாம் அப்ப தெரியல. அப்ப என்ன தெரிஞ்சது? அந்த பாட்டிங்களுக்கெல்லாம் 16 குழந்தைங்களை பெத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த பாட்டிங்கெல்லாம் 16 பெத்துக்குச்சு. ஒரு சில பாட்டிங்கெல்லாம் குசேலருக்கு 27 குழந்தைங்க. யாரு? பகவானுடைய நண்பனாக இருக்கக்கூடிய குசேலருக்கு 27 குழந்தைங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டார். அது மாதிரி அந்த காலத்து பாட்டிங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 வகையான செல்வத்தை சொன்னார். யாரு? அபிராமி பட்டர் சொல்றார். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதிமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இதான் 16 வகையான செல்வம். இந்த 16 வகையான செல்வத்தை பெற்று வாழணும்னு சொன்னது அந்த காலத்துல குழந்தை செல்வத்தை பெரிதாக கருதி 16 குழந்தைங்களை பெற்றாங்க. ஆனா இங்க 1 பெற்றுக்கிறதுக்கு மாணிக்க வாசக பெருமாள் அப்ப சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார்? தக்க தச மதி தாயோடு தான் படும் துக்க சாகரத்தின்றார். துக்க சாகரம்னா என்னது? கடல். சாகரம்னா கடல். துக்க சாகரத்தில் துயரடி இடை பிழைத்துன்றார். ஏன்? அப்போ அவ்வளவு கஷ்டப்படணுமா ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருவதற்கு? அப்பேற்பட்ட பிறவி கொடுத்திருக்கிறாராம் இறைவன். நாமெல்லாம் அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? 10 மாசத்துல 10,000 கோடி துன்பப்பட்டு தான் ஒரு குழந்தை பூமியில பிறக்குதான். அதனாலதான் அவை பிராட்டி சொன்னா அரிது அரிது மானுடராய் பிறத்தலது. அதை விட அரிது எதுன்னா கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. அப்போ அப்படி ஒரு பிறவியை கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு இங்க சொல்றார். என்ன சொல்றார்? ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டினும் இருத்தி எனை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும்பகல் பாசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில் ஓங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சு அரண் நிமிர்ந்து கதிர்ந்து முன் பனை எய்து இடை வருத்த எழுதிடை பறந்தும் ஈர்க்கும் இடை யோக இலைநிலை மாதர்த்தமும் கூர்த்த தயன கொள்கையும் பிழைத்தும்னார். அவர் சொல்லுகிற பொழுது இந்த போற்றி திரு அகவல்ல சொல்றார். இத்தனை பிழைத்து 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 கடைசியா ஒரு இளைஞனாக வருகிற பொழுது கல்வி என்கின்ற ஒன்று, மாயை என்கின்ற ஒன்று, 1000 கோடி மாய சக்திகள் இருக்குதான். எத்தனை? 1000 கோடி மாய சக்தி இருக்குதான். அப்ப அந்த மாய சக்தி என்று சொல்லக்கூடியதுல இருந்து இறைவன் பால் நம் மனம் செல்லணுமா? ஏன்? இந்த காரு பங்களா வீடு வாசல் நகை நெட்டு ஆடை ஆபரணங்கள் இது எல்லாம் என்னது? மாயை. இதெல்லாம் எதனா நிரந்தரமா நம்ம கூட வருமா? எதனா வருமா? வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் ஒருத்தரும் இல்லை. ஆனா நேற்றே சொன்ன சிவபெருமான் மட்டும் கூட வராருன்னு. குழந்தை தனியா இருக்குமேன்னு சுடலை ஆண்டியாக சிவபெருமான் அங்கே சுடுகாட்டில் உட்கார்ந்து இருக்கிறாராம் குழந்தைகளுக்காக. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாமெல்லாம் அரியதான ஒரு பிறவியை கொடுத்த ஆண்டவனுக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அருணகிரி பெருமான் சொல்றார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் 30 செகண்ட் போதும் ஒரு கடவுளை வணங்குறதுக்கு. ரொம்பலாம் வேண்டாண்ட 24 மணி நேரம் இருக்கு.
அதுல ஒரு 30 செகண்ட் என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எல்லா கடவுளும் கொடுக்கிறதுக்கு தான், எந்த கடவுளும் எடுப்பதற்கு இல்லை. எல்லா கடவுளும் நாம ராவணன் கிடையாது, கும்பகர்ணன் கிடையாது, கம்சன் கிடையாது, அதே மாதிரி யாரு சூரபதுமன் கிடையாது, தாரகாசுரன் கிடையாது, சிங்கமுகாசுரன் கிடையாது. நம்ம எல்லாம் அசுரர்கள் கிடையாது, சாதாரண மனிதர்கள். அப்ப நாம மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவனை வணங்கணுமா இல்லையா? இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு 30 செகண்ட் இறை வணக்கத்திற்காக ஒதுக்கணுமா? ஏன்னா நம்மளாம் எதுக்கோ நேரம் ஒதுக்குறோம். காத்தால 10 மணிக்கு ஒரு டிவியை போட்டு உட்கார்ந்தோம்னா ராத்திரி 11, 12 ஆனாலும் அந்த டிவி ஆஃப் பண்றதே இல்லை. சில வீடுகள்ல எதை பாக்குறா? டிவி சீரியலை பார்த்து 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 அந்த நடிக்கிறதுல பார்த்து அவ அழுறது இல்லாம இவ அழுது, எதுக்கு அழணும்னு தெரியாம அழுது. வீட்டுக்கார் அடியே என்னடி இன்னும் சமைக்கலையான்னா, நான் என்னமாமா பண்றது? அவன் மொட்டை மாடியில கூட்டு போனான், அவன் கர்ப்பமா இருந்தா அவன் தள்ளுறதுக்கு தான் கூட்டு போனான். ஆனா அதுக்குள்ள இந்த படும்பாவி தொடரும்னு போட்டான். நாளைக்கு பார்க்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை, இதோட திங்கக்கிழமை தான் பார்க்கணும். திங்கக்கிழமை எனக்கு ஒரு கல்யாணங்குது, நான் போய் எப்படிதான் பார்க்கறதோ தெரியல. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? சோறாக்கனியா இல்லையா? ஆக்கிறேன் ஆக்கலாம் தான் நினைச்சேன், முடியல. அழுது அழுது கண்ணெல்லாம் வலிக்குது. எதுக்குடி அழுத? சோறு இல்லைன்னு அழுதியா? இல்ல. தண்ணி இல்லைன்னு அழுதியா? இல்ல. உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல. நான் தான் சொன்னனே, அவன் மொட்டை மாடியில கூட்டு போய் நிறுத்தினா தள்ளிடுவானோன்னு நினைச்சேன், ஆனா அவன் தொடரோன்னு போட்டான். இப்படிதான் ஓடின்னு இருக்கு நிறைய வீடுகள்ல. நீங்க 2 தோசையை ஊத்தி சாப்பிட்டுட்டு எனக்கு 2 தோசை ஊத்திட்டு வாங்க மாமான்றான். அந்த மாதிரி போயிடுச்சு இப்பெல்லாம் காலம். அப்போ அரிய ஒரு பிறவியை கொடுத்திருக்கிறார் இறைவன். இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. அதனால மாணிக்க வாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் சொல்றார், இத்தனை துன்பங்கள்ல இருந்து பிழைத்துதான் நம்ம மனிதனாக நம்ம தாய் வயிற்றிலிருந்து ஜனனமாகி வெளியில வந்திருக்கோம். அப்படி இத்தனை பிழைத்து வந்ததுக்கு அப்புறமா எதையோ கண்டு மயங்கி மாயைக்குள் சிக்கிக்கொண்டு இறைவனை வணங்குவதை விட்டுடுறோம். அப்படி விடுவதனாலதான் நமக்கெல்லாம் என்ன கொடுக்கிறார்? மறுபிறவியை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? மறுபிறவியை கொடுக்கிறார். ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தராராம். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தனே நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வழிய வைத்து ஆட்கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாதத்து நேரிடையேன்றார். யாரு? அபிராமி பட்டர் சொல்றார். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கையினார். அந்தகன்னா யார்? அவன் யமன். புது மாப்பிள்ளைன்னு பார்க்குறானா, புது பொண்ணுன்னு பார்க்குறானா, குழந்தைன்னு பார்க்குறானா, வயசானவங்கன்னு பார்க்குறானா, எம்எல்ஏன்னு பார்க்குறானா, எம்பின்னு பார்க்குறானா, முதலமைச்சரும் பார்க்குறானா, யாராவது பெரிய ராஜான்னு பார்க்குறானா, எப்போ நம்ம டைம் முடியுதோ அப்போ என்ன பண்ணுறான்? சீட்டு கிழிச்சு, நீ இங்கே ஆனது போதும் வா, இங்கே ஆனது போதும் வா. கூட்டு போய் கூட நம்ம சும்மா விடுறான்னு நினைக்கிறீங்களா? 84 லட்சம் நரகம் இருக்கிறதா? எவ்வளவு? ஆமா, 84 லட்சம் நரகம் இருக்கு. இங்கிருந்து அங்க போய் சேர்றதுக்கே 16 நாள் ஆகும். இந்த 16 நாளும் சாதாரணமா கூட்டெல்லாம் போக மாட்டார். எறும்பிலிருந்து, நாயிலிருந்து, நரியிலிருந்து, பல்லியிலிருந்து, பாம்பிலிருந்து, பூரானிலிருந்து எல்லாம் இருக்குமா. அவன் இங்கிருந்து கூட்டு போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்மளெல்லாம் கூட்டு போவான். நேமி சாரண்யம்னு பேர் அந்த இடத்திற்கெல்லாம். நம்ம புண்ணியம் பண்ணவங்களாக இருந்தோம்னா அவன் கூட்டு போகும்போது சேரு சகதி இருக்கும். அது சாதாரணமா நம்ம கால் வைக்கும் போது புண்ணியம் பண்ணி இருந்தா அது பூவாக மாறிடுமா. அந்த சேரு சகதியா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள என்ன இருக்குமா தெரியுமா? நண்டு, தேடு, பூரா, பல்லி, பாம்பு எல்லாம் இருக்குமா. இன்னும் அதிகமா பாவம் பண்ணவங்களுக்கு சீவு, ரத்தம், சதை, பிண்டங்கள் இருக்குமா அது உள்ள. இப்படி ஒவ்வொரு நரகத்தையும் தாண்டி தாண்டி தான் அந்த 16 நாளே கழிக்கணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் தண்டனைக்குரியவர்கள் என்னன்னு, 1 வருஷம் தண்டனை. என்னென்ன தண்டனை? பாவம் பண்ணிட்டா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தண்டனை. நம்ம ஆட்கள் அல்ல, அத்தனை பேருமே என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கொன்றால் பாவம், தின்னா போச்சா தின்னா தீருமா.
தின்னா போச்சோ இல்ல தின்னா தீருமோ. ஆனா கருட புராணத்தின்படி என்ன சொல்லுது தெரியுமா? கொன்றால் பாவம், நரகத்திற்கு சென்று நம் சதை பிண்டத்தை தின்றால் தீரும். நரகத்துக்கு போய் அங்க யம தூதர்கள் இந்த உடம்பை வெட்டி வெட்டி வாயில திணிப்பாங்களாம். சிவபெருமான் அப்படி திணிக்கிற பொழுது சிவபெருமான் அந்த என்ன சாப்பிட்டாரு? ஆலகால விஷத்தை சாப்பிட்டுட்டு வெளியிலையும் துப்பவும் முடியாம உள்ள முழுங்கவும் முடியாம பட்டார் பாருங்க அவஸ்தை. அது மாதிரி நாம படணுமா? எதை சாப்பிட்டா இந்த நடக்கிறது, நீந்தது, 1 கால் 2 கால் 3 கால் 4 கால் 8 கால் பறக்கிறது, நீந்தறது எல்லாம் சாப்பிட்றோம் பாருங்க, அதுக்குரிய தண்டனை அப்படி சொல்ற. அப்போ அரிய ஒரு பிறவியை இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த அரிய ஒரு பிறவியில் இறைவனை வணங்கி 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 இன்னருள் என்று சொல்லக்கூடியதை நாம் எல்லாம் என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சுக்கணும். எந்த பிறவி வாய்ச்சாலும் சரி, நாயா வாய்ச்சா கூட என்ன பண்ணுமா? நல்ல கோடீஸ்வரம் மூட்டில் நாயா பிறப்புமா. அதுக்கு தனி டிரைவர், அதுக்கு தனியா காரு, BMW காரு. நீங்கள்லாம் சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த ஈசிஆர் ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருப்பார், பின்னாடி சீட்ல அந்த நாய் உட்காந்துருக்கும், அது பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துன்னு போயிட்டே இருக்கும். ஆமா, மேல கண்ணாடியை ஓபன் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த மேல பார்த்தீங்கன்னா அது மேல அது தலையை வச்சுட்டு அது பாட்டுக்கு ஊர்வலம் பார்த்துட்டே போகும். அதுக்காக வேணாம்னா அந்த சீட்ல படுத்துக்கும். அதுக்கு கூட்டு வர்றதுக்கு ஒரு டிரைவர், பீச்சுக்கு கூட்டு போய் வாக்கிங் கூட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு டிரைவர், ஒரு ஆள் வச்சிருக்கிறாங்க. பிறந்தாலும் அந்த மாதிரி பிறக்கணும் இல்லையா? அப்ப என்ன பிறவிக்கு என்ன காரணம்? ஆசைதான் காரணம். இருந்தாலும் அப்படி ஒரு பிறவியை தந்தாலும் கூட அப்போ சுகமான வாழ்க்கை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த கலியுகத்தில் நாமாவளி ஒரு தவம். உட்கார்ந்து நிற்கிற பொழுது கூட நீங்க எல்லாரும் முருகா 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 சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா? ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண 6 எழுத்து மந்திரத்தையாவது சொல்லலாம். இல்ல அதுவும் முடியலையா? சிவா 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 சொல்லலாம். சிவாய நம சிவாய நம, ஓம் நம சிவாய சொல்லலாம். இதுவும் இல்லையா? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், இருந்தாராம், போனாராம், கொடுத்தாராம். எல்லாத்துலயும் ராமநாமத்தையாவது சேர்த்துக்கலாம். எல்லாத்துலயுமே ராமநாமத்தை சேர்த்துக் கொள்ளலாம். பேச்சு வழக்கில ஒழுக்கமாகவும் இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் அப்படியா கூப்பிடுறோம்? என்ன கூப்பிடுறான்? வாயேன், உட்காரேன், இருப்பியா, பூடுவியா. நம்ம எல்லாம் ஒருமையில தான் பேசணும், யாரும் பன்மையில பேசுறதே கிடையாது. உண்ட அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அதனால மாணிக்க வாசக பெருமானாக இருக்கக்கூடியவர் திருவாசகத்தை நமக்கு கொடுத்தார் 8ஆம் திருமுறையாக. வாழ்க்கையில நாம் எல்லாம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் இல்லைன்னு சொன்னமே. இந்த போற்றி திரு அகவலை மட்டுமாவது பாராயணம் செய்து வைத்துக்கணும். எல்லாருமே என்ன பண்ணலாம்? அதே மாதிரி சிவபுராணத்தை படிக்கணும். எல்லாரும் சிவபுராணத்தை படிக்கணும். படிக்க தெரிஞ்சவங்க படிங்க, படிக்க தெரியாதவங்க எல்லாரும் இப்ப யூடியூப் போய் பாக்குறீங்க. அதுல சிவபுராணம்னு டைப் பண்ணீங்கன்னாவே யாராவது பாடி வச்சிருப்பா. அப்படி பாடி வைத்திருப்பதை கேளுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்கறீங்களோ அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றார், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. நீங்க அத்தனை பேர் இங்க உட்கார்ந்து கேட்கறீங்க பாத்தீங்களா? இதற்குரிய பலன் சொல்லுவதை காட்டில நான் சொல்லுவதற்கு 1% தான் நான் அனுபவிக்கிறேன். இதை நான் படிச்சு மெமரி பண்ணி இந்த தலைப்பை இந்த இடத்துல சொல்லுவதற்கு எனக்கு 1% தான் பலன். 99% யாருக்குடா பலன்னா கேட்கக்கூடியவர்களுக்கு பலன். கேட்பது அவ்வளவு சிறப்பு. அதனாலதான் சொன்னார், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலையினார். ஏன் தெரியுமா? இந்த உடம்பு இறந்து விட்ட பிறகு செத்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு எதுடான்னு கேட்டா அந்த காது. நம்மள 4 பேர் தூக்கிட்டு போகும்போது என்ன பேசுகிறாங்க ஒண்ணு, அதுக்காக இது ஓபன் பிளேஸ்லயே இருக்கும் எப்பவுமே. அதனால இதுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, கண்ணு இமையை மூடி விட்டுருவாங்க, திறந்திருந்தாலும் மூடி விட்டுருவாங்க. அச்சா, நெத்திக்கு 1 ரூபாய் காயின் வச்சிருவாங்க, மூக்குக்கு பஞ்சு வச்சிருவாங்க, வாய்க்கு 1 வெத்தலை இல்லைன்னா துளசி வச்சிருவாங்க. இந்த காதுக்கு மட்டும் எதையும் வைக்க மாட்டாங்க, ஓபன் பிளேஸ்லயே விட்டுருப்பாங்க.
இறந்ததுக்கு அப்புறம். நீங்க நல்லா பாருங்க, எந்த இடத்துலயா இருந்தாலும். ஏன் தெரியுமா? கடைசி காலத்திலேயாவது யாராவது சிவபுராணம் படிக்க மாட்டாங்களா? யாராவது நமச்சிவாயன்னு சொல்ல மாட்டாங்களா? யாராவது முருகான்னு சொல்ல மாட்டாங்களா? இது எதுவுமே சொல்லணும்னாலும் நம்மளை 4 பேர் தூக்கி கொண்டு போகிற பொழுது கோவிந்த நாமம் என்று சொல்லக்கூடியதை சொல்லிதான் தூக்குவாங்க. இந்த 4 பேர் தூக்குறாங்க தெரியுமா? கோவிந்தா 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 சொல்லிதான் தூக்குவாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கோன்னா பசு, இந்தான்னா தானம்னு அர்த்தம். இறந்து போனவ அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்காத கருமையாக இருந்தாலும் கூட இந்த 4 பேர் சொல்லக்கூடிய அந்த கோவிந்த நாமத்தினால் 4 பசுவை இல்லாத ஒரு அந்தணருக்கு கொடுத்த புண்ணியத்தை இறந்து போன ஆன்மாவுக்கு சேரக்கூடியது அப்படின்னு இறைவன் எழுதி வச்சார். அப்பேற்பட்ட ஒரு மதம் நம் இந்து மதம். செத்து போனவனுக்கு கூட புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு மதம் இருக்குன்னா அது நம்ம இந்து மதம். ஆனா நாமெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு பசுவை தானமாக கொடுப்பதற்கு ஒரு நாமம் இருக்குன்னா அது கோவிந்த நாமம். சொல்லணுமா இல்லையா? நாமெல்லாம் சொல்லணும் தானே? அப்போ நாம் எல்லாம் முடிந்த வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த சிவபுராணமாவது படிக்கணும் எல்லாரும். அதுக்கடுத்து 9ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது திரு விசைப்பா திரு பல்லாண்டு. 9 பேர் பாடினாங்க இதை. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசக பெருமான் பாடியது. 9ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது 9 பேர் பாடினதனால அதற்கு 9ஆம் திருமுறைன்னு பேர். 9 பேர் பாடினாங்க. திரு மாளிகை தேவர், திரு கருவூரர் தேவர், சேந்தனார், பூந்துருத்தி கடவர் நம்பி, கண்டர் ஆதித்தனார், வேணாட்டு அடிகள், திருவழி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர் என்று 9 பேர். இந்த 9 பேர் பாடினதுதான் திரு விசைப்பா திரு பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியது திருமூலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நமக்கு அருளி கொடுத்தது 10ஆம் திருமுறை. அதுதான் யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பேசுகிற பொழுது இந்நுரைதானே. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போனா ஏதாவது ஒரு பச்சிலை கொண்டு போனோமா. யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. இதுல சிவபெருமானுக்கு வில்வம் தெரியும், அம்பாளுக்கு வேப்பலை தெரியும், அதே மாதிரி திருமால் வழிபாட்டில் எல்லாருக்குமே துளசின்னு தெரியும். இன்னும் 2 கடவுளுக்கு தெரியாது. ஒன்னு பிள்ளையாருக்கு, இன்னொன்னு முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமானுக்கு என்ன இலை உடனே சொல்லிடாதீங்க, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பன்னீர் இலை பிரசாதம்னு. அது அல்ல, பச்சை சாற்றுதல்னு ஒரு முறை இருக்கா? முருகப்பெருமானுக்கு பச்சை சாற்றுதல். வேட்டியே நீங்க எல்லாருமே பச்சை வேட்டி, பச்சை கலர் சேரீ கட்டுவோம். அதுக்கு என்ன காரணம்? அவருக்கு பச்சை சாற்றுதல் என்று ஒரு வழிபாடு உண்டு. அன்னைக்கு முருகனை பார்த்தா நம்ம எல்லாம் பச்சினு வாழ்வோம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம குறை எல்லாம் தீரும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அன்னைக்கு மறிக்கொழுந்தும் தவனமும் வைத்துதான் அவருக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. பச்சை சாற்றுதல்ல யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை. இப்ப இறைவனுக்கு ஒரு பச்சிலை சொன்னோம்ல, பிள்ளையாருக்கு என்ன இலை? அருகம்பில். அருகம் புல். அது அவருக்கு வன்னிய இலைன்னு ஒரு இலை இருக்கு, வன்னிய மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த வன்னிய இலைக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு 3 மடங்கு சக்தி அதிகம். தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த 2 கடவுள்களுக்கு அதிகமா நமக்கு தெரியாது, மற்ற கடவுள் எல்லாருக்குமே. யாவர்க்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, ஏதாவது ஒரு இலை. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை, ஒரு கட்டை அகத்திக்கிற பசுமாட்டுக்கு கொடுக்கணும். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடறதுக்கு முன்னாடி எறும்பு புத்துக்காவது ஒரு அரிசியை போடணும்ன்றார். நொய்யில் பிளவள வேணும் பகிர்மின்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசுற பொழுதாவது இன்னுரை தானேன்றார். பேசும் பொழுதாவது இன்னுரை, நல்ல வார்த்தையா பேசுங்கன்றார். ஆனா நாமெல்லாம் நம்ம குழந்தைங்களை கூப்பிடும் போதே என்ன பண்றான்? ஏ மூதேவி இன்னுமா எழுந்திருக்கல, ஏ சனியனை வந்து தொலை, அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால பேசுகிற பொழுதாவது இன்னுரை தானேன்றார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவள சடைமுடி தாமரையானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான தெய்வம் வேறு இல்லை என்றார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. உலகத்துல நல்ல ஒரு விளக்கு இருக்குன்னா அது நமச்சிவாய என்கின்ற மந்திரம் தான். அதை சொல்லுகிறது திருமுறை. அப்ப நம்ம எல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது. அதே மாதிரி 11ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடியதில் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை
இருக்கக்கூடியதை தர வல்லது திருமுறைகள். அதனால திருமுறைகளை நாளும் ஓதுவோம், எல்லா நலங்களும் பெறுவோம் என்று கூறி இந்த 2 நாள் வாய்ப்பளித்த இணை ஆணையர் நிர்வாக அதிகாரி ஐயா அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய அனைத்து பணியாளர்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர் கார்த்திக் தொழிலகம் திரு கீழ்கட்டளை என்று சொல்லக்கூடிய கோதண்டமையா அவர்கள் குடும்பத்திற்கும், அதே போல இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும், அதே போல இதை ஒருங்கிணைப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜேஷ் ஐயா மற்றும் உடன் இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் போன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமம் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடி உடை மாணிக்கமே. எல்லா செல்வமும் இந்த நவரத்னங்கள் எல்லாம் பூமியில புதைச்சி வச்சா கருப்பா போயிடுமா, ஆனா மாணிக்கம் மட்டும் தண்ணி ஊத்தி கழுவுனா மாணிக்கமாகவே இருக்குமா. இறைவனை மாணிக்கத்தோடு வள்ளலார் சுவாமிகள் ஒப்பிடுகிறார். அதுபோல அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி.